அதற்கான நிலை இருக்கிறது. எந்த நேரத்துல மக்களுடைய எமோஷனல் எந்த அளவுக்கு பாதிக்கப்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுல ஒரு முதிர்ச்சி பெற்ற தலைவர்களாவது அதுக்கு அனுபவம் வாய்ந்த பிரச்சாரங்களை கொண்டு சென்றிருக்கலாம், இல்லைன்னா சில விஷயங்களை தவிர்த்து இருக்கலாம். இல்ல இதுல வந்து பேசலாமா? இதுல வந்து இல்ல நீங்க முடிச்சிட்டீங்களான்னு கேட்டேன். இதுல வந்து உணர்ச்சிகளை யாரும் ஆளுகின்ற பாஜகவோ தேசிய ஜனநாயக கூட்டணியோ மக்களோட உணர்ச்சிகளை பார்த்தா மாதிரி இல்லை. ஏன்னா அது வந்து மாங்கல்யம் சொன்னது வந்து அவங்க அந்த தேர்தல் அறிக்கையின் அடிப்படையில் அவங்க சொல்ற விஷயத்தை எதிர்த்து தான் அதை பத்தி பேசினாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, இவர் வந்து பதில் அறிக்கை கொடுத்திருக்காரு கார்கே கூடன்னு. அப்படி கிடையாது. அது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இல்லையா, தே ஆர் ஆன் த பேக் ஃபுட்னு. அந்த மாதிரி காங்கிரஸ் என்ன பொறுத்த வரைக்கும், மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க கொஞ்சம் பின்வாங்குறாங்க. ஏன் பின்வாங்குறாங்க அப்படின்னா, இப்போ கேரளாவை எடுத்துக்கோங்க. கேரளாவில் முஸ்லீம் லீகோட கூட்டணி 1952 ஜவஹர்லால் நேரு அவர்கள் முஸ்லிம் லீகை பத்தி யாரோ பேசும்பொழுது, முஸ்லிம் லீகா அது ஒரு செத்த குதிரை அப்படின்னு சொன்னது. இருங்க, கொடி இல்லாம எந்த அளவுக்கு தாழ்ந்து ஒரு கூட்டணி முஸ்லிம் லீக் கொடி வச்சு முஸ்லிம் லீக் பரப்புரை பண்றாங்க காங்கிரஸ் வேட்பாளருக்கு. ஆனா காங்கிரஸோட கொடி நீங்க வச்சுக்க கூடாது. 1952 இந்த வார்த்தை வந்ததுனால நாங்க தான் உயிரோடு இருப்போம், நாங்க கொடி தான், நாங்க எங்க கொடி வச்சுக்குவோம், உங்க கொடி. அதாவது எவ்வளவு தாழ்ந்து போய் 200 வருஷம் பாரம்பரியம் மிக்க ஒரு கட்சி கொடி இல்லாம அப்படி என்ன ஒரு கூட்டணி வேணுமா? அதுவும் அங்க வந்து மத்த இடத்துல கூட்டணி காலத்துக்கு ஏத்த மாதிரி கட்சியை வித்து அப்படிதான் பதவிக்கு வரணுமா, ஜெயிக்கணுமா? அது கொடி இல்லாம நீங்க சொல்லுங்க, நீங்க சித்தாந்தம் எல்லாம் சொல்றீங்க, கொடி இல்லாம என்ன ஒரு ஐடென்டிட்டி வச்சு இவங்க அங்க பரப்புரை பண்றாங்க? அது ஒண்ணு. திரு கார்கே அவர்கள் பதிலடி எல்லாம் கொடுக்கல. கார்கே என்ன ரிக்வெஸ்ட் பண்ணிருக்காருன்னா, 2 நாளைக்கு முன்னாடி பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். நாங்க எங்களுடைய தேர்தல் அறிக்கையில எந்தமா தப்பான எதுவும் குறிப்பிடவில்லை. நான் வந்து உங்களுக்கு பர்சனலா எனக்கு ஒரு இன்டர்வியூ எனக்கு ஒரு டைம் கொடுத்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு இதெல்லாம் தெளிவுபடுத்துறேன் அப்படின்னு டைம் கேட்டிருக்காரு. அதாவது அவர் மேல தப்பு இல்லை அப்படின்னா அவர் டைம் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொரு விஷயம், ஆனா தேர்தல் ஆணையம் 2 பேர்ட்டையும் விளக்கம் கேட்டிருக்காரு. விளக்கம் கேட்க என்ன, இப்ப கம்ப்ளைண்ட் பண்ணா, இப்போ நீங்க வந்து என் மேல கம்ப்ளைண்ட் பண்றீங்களோ, இவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றீங்களோ, அந்த கம்ப்ளைண்ட்டை வச்சு என்ன எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண மாட்டாங்க. 2 பேர்கிட்டயும் விளக்கம் கேட்பாங்க. அதுதான் நியாயம். அதனால அது விளக்கம் கேட்பாங்க, அது வேற விஷயம். இப்போ திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, தேர்தல் ஆணையம் விளக்கம் கேட்கிற அளவிற்கு தலைவர்களுடைய பேச்சு செல்ல வேண்டும் அப்படின்னு மக்கள் கேட்பாங்கல்ல. அதாவது அவரோட ஏதோ ஒரு பேச்சாளர் இப்படி பேசினாங்க, தேர்தல் ஆணையம் கூட்டு விளக்கம் கேட்கிறது வேற. தலைவர்கள் பேசுவதும் அது உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட விளக்கம் கேட்பதும் முற்றிலும் வேற. இல்ல தப்பான கருத்து. இப்போ அந்த சாம் பெட்ரோட சொன்ன தப்பான கருத்துக்கு தலைவர் ஸ்தானத்துல இருக்கிற ஒருத்தர் கண்டிப்பாக விளக்கம் கொடுத்துதான் ஆக வேண்டும், பதிலடி கொடுக்கணும். அவர் பொய் சொல்றாரு அப்படின்னு தலைவர் பொறுப்புல இருக்கிறவர் சொன்னாதான் அது மக்கள் இடத்துல போய் சேரும். இவர் என்ன தைரியத்துல சொல்றாரு, 52 இதுல ஸ்டேட்லயும் இந்த இது இருக்குது, 55% டாக்ஸ் இருக்கு, இன்னரிட்டன் டாக்ஸ். அவ்வளவு பெரிய பொய்யை எப்படி சொல்லலாம்? அதுவும் அமெரிக்காவை ஏன் இவர் வந்து சுட்டி காட்டுறாரு? அமெரிக்கா வந்து எப்பவுமே டபுள் ஸ்டாண்டர்ட்ல உள்ளது. ஒரு பக்கம் இந்தியாவுக்கு சாதகமா இருக்க மாதிரி இருப்பாங்க, அது எதிர்வினையும் பண்ணுவாங்க. அதே மாதிரி திரு ரேவந்த் ரெட்டி, இன்னொன்னு சொல்றேன், திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் முந்தா நேத்தோ பேசும்போது அழகா சொல்லியிருக்காரு. அதாவது மாண்புமிகு அமைச்சர், நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து சனாதனத்தை பேசினதுக்கு அவருக்கு கடுமையாக தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படின்னு. இதுக்குதான் அவர் சொன்னாரு. திரு அண்ணாமலை என்ன சொன்னாரு, இவங்க எல்லாம் பேசும்போது பல்லுபடாம பேசுறாங்க. அது என்னைக்கு முதற்கட்ட வாக்குப்பதிவுக்கு முன்னாடி சொல்லலையே. சொல்லல. ஏன் சொல்லல? பல்லுபடாம பேசுறதுன்றது இதுதான். புரியுதா உங்களுக்கு? அன்னைக்கு சொல்லிருக்காங்க. ஓகே விட்டுருங்க, ஏதோ மறந்து போயிட்டேன், இப்ப பேசுற. நீ எஃப்ஐஆர் ஹைதராபாத்ல ஒரு எஃப்ஐஆர் போட சொல்லு, நீ கம்ப்ளைண்ட் கொடு. நீ வந்து தண்டனை கொடுக்க வேண்டும் சொல்றீங்கல்ல, நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க ஹைதராபாத்ல, உங்க கம்ப்ளைண்ட் படி எஃப்ஐஆர் போட்டு அங்கிருந்து இவரை சமன் பண்ணுங்க. அது சாத்தியம். இந்தியால எந்த மாநிலத்தில் வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். சோ இது வந்து இவங்க எல்லா இடத்துலயும் இவங்க காங்கிரஸுக்கு எதிர்ப்பு வந்துருச்சு.
அவங்களுக்கு ஒரு பயம். அதனால எங்க போய் தஞ்சம் புகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு மைனாரிட்டி பண்றாங்க. இந்த வாட்டி அந்த கார்டு நன்றி. நீங்க சொன்னீங்க சுருக்கமா ஒரு நான் நிறைவான கருத்துக்கு வந்துறேன் சார். நிறைவான கருத்து